அடகு வைத்த அண்ணி. தேமுதிகவுல இன்னைக்கு நடந்துக்கிற ஒரு சம்பவம் தான் பெரும் சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. அது மட்டும் இல்ல, தேமுதிகவுடைய தொண்டர்கள் அனைவரும் காரி துப்பிட்டு இருக்கிறாங்க. தேமுதிக இவ்வளவு நாளாக மாநாடு போட்டு நாங்க எந்த கட்சிக்கு பயணம் செய்ய போறோம், எந்த கட்சிகளோட கூட்டணி அமைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப ஜவ்வா இழுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஜவ்வா இழுத்துட்டு இருந்த விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கு. திமுக கூட்டணியோட இந்த கட்சி இணைஞ்சிருக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லா ஊடகங்களையும் பேசப்பட்டு இருக்க ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கக்கூடிய தேமுதிகவுடைய நிலைப்பாடு அப்படின்னே சொல்லலாம். பிப்ரவரி 9 கடலூரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் யாரா நீங்க பேரம் பேசுறேன்னு சொல்லி விஜய பிரபாகர் பயங்கரமா ஸ்பீச் எல்லாம் கொடுத்திருந்தாரு. ஆனா இப்ப போய் தன்னை அடகு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திருக்கு தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா பெட்டி வாங்கிட்டாங்க, பெட்டிக்காக வெயிட்டிங்க, அதே போல சென்ட்ரல் மினிஸ்டர் போஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரியான சில நிகழ்வுகள்லாம், அதாவது கருத்துக்கள் சமூக ஊடகங்கள்ல பரவலாக பேசிக்கொண்டே வந்துகிட்டு இருந்தாங்க மக்கள். இந்த நிலைப்பாட்டை இப்போ உறுதி செஞ்ச மாதிரியா தான் இது தெரியுது அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. இந்த தேமுதிக எதனால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கலைஞருடைய ஆட்சியில், அதாவது 2005 தேமுதிக விஜயகாந்த் கட்சியை ஆரம்பிச்சாரு. செப்டம்பர் 14 மதுரையில் லட்சக்கணக்கான தொண்டர்களை கூட்டு அந்த கட்சியை ஆரம்பிச்சாரு. அந்த அத்தனை இதையும் இன்னைக்கு சுக்கு நூறாக உடைக்கும் வரையாத நெஞ்சமே பதற வைக்கக்கூடிய வகையில தொண்டர்களுடைய மத்தியில ஒரு பெரிய பேரிடியாக இருந்திருக்குது அப்படிங்கிறத இந்த கூட்டணி அமைந்ததை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இப்ப கூட்டணிகள் அமைக்கிறதுல எல்லா கட்சிகளுமே முனைப்பு காட்டி வந்த நிலையில தேமுதிக மட்டும் இழுபடியிலேயே தொடர்ச்சியா வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டுன நிலையில திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்புகள் இந்த தேமுதிகவும் வாங்கி கொண்டதா, அதுல இதுவும் ஒரு பங்கு வகிக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இந்த 2026 தேர்தலில் இவங்களுடைய நிலைப்பாடு என்ன, இந்த கட்சி மீண்டும் வளருமா அல்லது வீழுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரும் சர்ச்சைக்கு உள்ளாயிருக்குது இன்னைக்கு தேமுதிக. அழகர் ஆண்டாள் அழகர் மண்டபத்தை சாலை பணி விரிவாக்கத்திற்காக கலைஞர் ஆட்சியில இடிக்கப்பட்டது. அதனுடைய எதிரொலியாகத்தான் விஜயகாந்த் பெரும் அதிர்ச்சியில் இருந்து ஒரு தனி கட்சியை ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பிக்கப்பட்டு 2006 தனித்து போட்டியிட்ட போது 8.4 விழுக்காடு வாக்குகளை பெற்று மிகப்பெரிய 3வது ஒரு பிரதான கட்சியாக அவர் இருந்தார் அப்படிங்கிறது பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இருமுனை போட்டி அப்படிங்கிற மாதிரி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு. தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் நடைபெறவிருக்கும் இந்த போட்டியில எந்த கட்சி வெல்லும், அதாவது திமுகவா தாவேகாவா அப்படிங்கிற மாதிரி சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. அதே போலதான் இப்போ அதிமுகவுடைய கூட்டணியும் ரொம்ப பலமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதிமுக தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க. பாஜகவோட அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது அவங்களுக்கு கை கொடுக்குமா அல்லது கை கொடுக்காதா, இதுல அவங்க படுதோல்வி அடைவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்புல கருத்தும் நிலவுது. ஏன்னா பாஜக தமிழ்நாட்டில் ஒரு பெரும் ஆதரவை பெற்ற கட்சியா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணாமலை அவர்கள் இருந்த வரைக்கும் ஓரளவுக்கு அண்ணாமலையை பின்தொடர்ந்த உறுப்பினர்கள், அந்த கட்சியில உறுப்பினர்களா இருக்கவங்க நிறைய இருந்தாங்க. இப்ப அண்ணாமலை அவர்கள் தலைவர் போஸ்டிங்ல இருந்து தூக்குனதுக்கு அப்புறம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கட்சியிலிருந்தே மாற்று கட்சிக்கு போறதுக்கும் மாற்று கட்சிக்கு சப்போர்ட் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு நிலவுது அப்படின்னு நம்ம இதெல்லாம் சொல்ல முடியும். 2011 ஜெயலலிதா அவர்களோட தேமுதிக கூட்டணி வச்சு 41 தொகுதிகளை பெற்று போட்டியிட்டாங்க. அப்படி போட்டியிடும் போது 29 தொகுதிகளில் வென்று பிரதான எதிர்கட்சியாக அங்கே அமர்ந்தார் அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடிய பார்க்கக்கூடிய விஷயமும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடியவர்களை நாக்கை துருத்தி ஒரு கர்ஜித்தார் அப்படிங்கிறனால அந்த ஏடிஎம்கே தேமுதிக இடையே ஒரு விரிசல் ஏற்பட்டு 2016 மீண்டும் மக்கள் நல கூட்டணியாக தனித்து போட்டிட்டார். அதில் வெல்லவில்லை அப்படின்னாலும் இந்த தனி ஒரு விஜயகாந்த் என்ற ஒரு தனி கட்சி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த கூட்டணிகள் பேச்சுவார்த்தை அனைத்தும் முடிந்த நிலையில விஜய் அவர்களுடைய
கட்சிக்கு எந்த கூட்டணியும் எந்த ஒரு கட்சியும் ஆதரவு தெரிவிக்கவில்லை. இப்போ கூட எந்த ஒரு கட்சியுமே கூட்டணிக்கு போகல அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் எழுந்திருக்குது. அந்த சர்ச்சைக்கான பதிலும் வந்து தவிக தலைவர் விஜய் அவர்கள் வந்து தெளிவாக கொடுத்திருக்காரு. என்னன்னா, எங்க கூட நீங்க கூட்டணிக்கு வந்தால் உங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு நாங்க கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி முதலே வந்து அவர் அறிவிச்சிருந்தாரு. இருப்பினும் எந்த கட்சியுமே இவங்களோட வந்து சேராத நிலையில அவர் முன்ன வைக்கப்பட்ட இந்த கேள்விக்கு அவர் பதில் கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா, அதாவது எங்களோட கூட்டணி இருக்காங்க. யார் அப்படின்னா மக்கள் கூட்டணி இருக்காங்க. எங்க கூட இருக்கிறது எல்லாமே மக்களோட கூட்டணி. மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நாங்க எந்த கட்சிக்கும் எதிர்பார்க்கல, எந்த கட்சியை சார்ந்தும் நாங்க இல்லை. நாங்க வந்து கட்டாயமா வெற்றி பெறுவோம்ங்கிறத வந்து அடிச்சு ஆணித்தளமா சொல்லிட்டு இருக்காங்க தாவேகாவினரும் விஜய் அவர்களும். விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது அவர் சொன்னார், மக்கள் தான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு சொத்து, மக்களை நம்பித்தான் நாங்கள் வருகிறோம் அப்படின்னு சொல்லித்தான் வந்து அவர் தனி பெரும்பான்மையான ஒரு தன்னுடைய வாக்குகளை வந்து அவர் நிரூபிச்சு காட்டினாரு. அதே போலதான் விஜய் அவர்களும் இப்ப வந்து சொல்லியிருக்கிறாரு, மக்களுடன் தான் எங்களுடைய கூட்டணி, மக்கள் தான் எங்களுக்கு அரசர்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்வச்சு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி தமிழ்நாடு மட்டுமல்ல, பிற மாநிலங்கள் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரதான பெரிய கட்சிகளோடும் சிறு கட்சிகள் போய் சேரும்போது அவர் வந்து ஒரு டம்மியாக தான் வச்சிருப்பாங்க. அந்த வகையில தான் வந்து ஆக போகுது அப்படிங்கிறது தான் இந்த நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கு. மக்களுடைய மத்தியில் அதான் இருக்கு. எப்போ வந்து விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு மக்கள் அனைவருமே வந்து வெறுத்துட்டாங்க. தேமுதிகவுடைய ஆதரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் பயங்கரமா இருந்தாங்க. இப்போ நடந்த அந்த மாநாட்டிலையுமே கூட்டம் சேர்த்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. இவ்வளவு கூட்டம் வருமா அப்படின்னு நாங்களே எதிர்பார்த்தோம். ஆனால் இவ்வளவு கூட்டம் வந்திருக்குது. இப்போ வந்து எங்களுடைய வெயிட்டை நாங்கள் காட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் அவர் பேசியிருந்தாரு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில இப்போ அவங்களுடைய அந்த விருப்ப மனு தாக்கல் பண்ணும் அந்த நேரத்தில் கட்சி அலுவலகம் வந்து கூட்டமின்றி காணப்பட்டதுங்கிற மாதிரி செய்தித்தளங்கள் எல்லாமே கொஞ்சம் அப்படியே போட்டிருந்தாங்க ஒரு ஓட்டமாக. அது நிறைய சமூக வலைதளங்களையும் வந்து பரவலாக வந்தது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இவங்க போய் திமுக கூட்டணியோட சேர்ந்ததுனால இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் வாக்களிப்பார்களா, எந்த அளவுக்கு வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி பிறக்குது. இது வந்து நம்ம சொல்லல, ஜென்ரலாகவே ஒரு மக்களுடைய கருத்தாகவும் இந்த விஷயம் வந்து திகழ்ந்துட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா, தொடர்ச்சியாக கேப்டன் இருந்த வரைக்கும் திமுகவை எதிர்த்து தான் வந்து அவர் அரசியலே பண்ணாரு. இப்போ திமுகவோட போய் அந்த கட்சி கூட்டணி சேர்வது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு பலனளிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இந்த இடத்துல இருக்கு. திமுகவை எதிர்ப்பதற்கான அந்த மண்டப இழுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த புரட்சி கலைஞர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தவரை கலைஞர் அவர்கள் தான். அப்படி இருந்து வந்து அவருடைய மண்டபத்திற்கும் அந்த சாலை பணி விரிவாக்கத்திற்கும் சம்பந்தமே இல்லாமல் வந்து எடுத்ததுனால தான் அவர் அவ்வளோ தூரம் கடுப்பாகி அந்த தனி கட்சியை ஆரம்பத்துக்கான இதே உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தனியே ஒரு கட்ஸோடு இருந்த விஜயகாந்த் அவர்களை, தன்மானத்தோடு இருந்த விஜயகாந்த் அவர்களை இன்று தடைகுடிவை வைப்பது அளவுக்கு கொண்டு திமுக இணைந்திருக்கிறார் என்பது ஒரு வெட்கக்கேடான விஷயமான ஒரு இதாக பார்க்கப்படுது. ஏனென்றால் நானும் கூட ஒரு ரசிகனாக இருந்து அவர் இறந்ததற்கு கூட மொட்டையடித்து என்னோட ஒரு இதெல்லாம் செஞ்சேன். என்னாலே வந்து அவரோட ஆதங்கத்தை வெளியே சொல்ல முடியும். அப்படின்னா ரசிகர்களுடைய அந்த தொண்டர்களுடைய வழி எவ்வளவு அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த எலெக்ஷன்ல பிரதிபலிக்கும். அதாவது விஜய் அவர்களுக்கு இந்த ஓட்டுகள் எல்லாம் தேமுதிகவுடைய ஓட்டுகள் விஜய்க்கு கண்டிப்பாக செல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பெரும்பாலும் பெண்கள் வாக்கு அப்படிங்கிறது தாவேகாவுக்கு அதிகமான பெரும்பான்மையை தரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, பெண்களோட ஆதரவை விஜய் அவர்கள் அதிகமாக பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதுக்காக தான் வந்து இப்ப திமுக வந்து பெண்களை வச்சு வீடு வீடாக சென்று சில மக்கள் ஆதரவை, பெண்களின் ஆதரவை திரட்டுவதற்காக மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் வந்து ஒரு நிகழ்வை நடத்துவதற்கான ஒரு முன்னேற்பாடுகளை செய்துள்ளார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும் பட்சத்துல இந்த தேமுதிகவில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களும் அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய வாக்கு அப்படிங்கிறது எல்லாமே அப்படியே திரும்பியும் தாவேகாவுக்கு மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறாங்க. இது எதனால சொல்றேன் அப்படின்னா, ஜென்ரலாகவே வந்து
விஜயகாந்தோட தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்து தன்னைத்தானே வந்து விஜய் அவர்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அதாவது என்னுடைய அண்ணன் அவர் வந்து நிறைய படத்துல வந்து கூட நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் மீறி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தரப்புல வந்து அவர் வந்து எங்க வீட்டு பிள்ளை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்க ஒரு நேரத்துல விஜய் அவர்களோட போய் விஜயகாந்த், அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக வந்து கூட்டணி அமைத்திருந்தால் கட்சியினுடைய பலமும் அவங்களுக்கு வந்து மக்களுடைய ஆதரவும் அதிகமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்ப போய் திமுகவோட சேர்ந்ததுனால இதனுடைய ஆதரவு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரும் கேள்விக்குறியாதான் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கிறேன். கடலூர் பொதுக்கூட்டத்தில் கூட வந்து நீங்கள் யாருடைய கூட்டணி சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட தான் நான் கூட்டணி சேரும் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிற போது அங்கே கூட்டத்தில் இந்த ரசிகர்களும் சரி தொண்டர்களும் சரி டிவிக்கேன்னு தன்னுடைய ஆதரவு வந்து பயங்கர கரகாசத்தோட எழுப்பினாங்க. அதுக்கு அவங்க வந்து அவங்க தொண்டர்களை பார்த்து அவர்களோட தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சிம்பாலிக்காக சொல்லாமல் சொன்னாங்க. ஆனால் இப்படி ஒரு முடிவை எடுத்து தனக்குத்தானே தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொள்வார் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா இப்போ 4 முனை போட்டி அப்படிங்கிற பேச்சு இது வரைக்குமே நிலவிட்டு இருக்குது. இதுல விஜய் அவர்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா 2 முனை போட்டி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப களத்துல இருக்கவங்க அப்படின்னு பார்த்தா 4 முனை போட்டியை தான் பார்க்க முடியுது. என்டிஏ கூட்டணி திமுக மற்றும் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் தான் வந்து இந்த 4 முனை போட்டியாக தான் களத்தில் நிற்க போறாங்க. இருப்பினும் இதனுடைய பிரதிபலிப்பு வலிமை அப்படின்னு பார்க்க போகும்போது திமுகவும் தாவேகாவும் அதிமுகவும் இருக்கு. ஏன்னா அதிமுக வந்து நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாதுங்கிறது ஒண்ணு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அது வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் நடந்து வந்த இந்த கட்சி இப்போ வந்து சில இதனால வந்து தோல்வியை தழுவி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். கொங்கு மண்டலத்துல இந்த அதிமுகவினுடைய வலிமை அதிகமாக இருக்குமா இல்லையா, இவங்க எத்தனை சீட்டு வெல்வார்கள், என்டிஏ கூட்டணியில வந்து எத்தனை சீட்டு வெல்வார்கள் போன்ற கேள்விகள் வந்து நிறையவே நிலவிட்டு தான் இருக்கு. இப்ப அப்படி பார்க்க போகும்போது இது 3 முனை போட்டியா இருக்கலாமோ. சீமான் அவர்கள் வந்து பெரும்பான்மையான வாக்குகள் வாங்குவதற்கு இந்த தடவை வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். என்ன காரணம்னா போன எலெக்ஷன் வரைக்கும் 8% வாக்குகளை வந்து வைத்திருந்த அவர்கள் இப்போ குறையும் அதுல அப்படிங்கறதான் பரவலாக சொல்லக்கூடிய விஷயம். என்ன காரணம்னா நாம் தமிழர்ல இருந்த தம்பிகள் நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஆதரவாக சென்று விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு. இது வந்து சீமான் அவர்கள் வெறும் பேச்சால் மட்டும்தான் இருக்காரு, செயல்பாட்டுல இல்லை அப்படிங்கிறது வந்து பொதுவா மக்கள் மத்தியில நிலவக்கூடிய ஒரு எண்ண அலைகளா அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல சீமான் அவர்களா நம்ம களத்துல எந்த அளவுக்கு வெயிட் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கவே முடியாத அளவுக்கு தான் நம்ம இந்த களம் இருக்கு அப்படிங்கறத இப்போ பார்க்க வேண்டியதா இருக்கு. அதாவது விருச்சுவர் வாரியர்ஸ் வந்து விஜயோடைய விருச்சுவர் வாரியர்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சீமான் வந்து அன்னைக்கு ஒன்று பேசுறாரு இன்னைக்கு ஒன்று பேசுறாரு, ஒரு நிலைப்பாடுல இல்லை அப்படிங்கிற விஷயத்த தான் வந்து விருச்சுவர் வாரியர்ஸ் பயங்கரமாக எடுத்து போட்டு காட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஏடிஎம்கே வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போனதுக்கு அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் பிஜேபிக்கு வந்து அடமானம் ஆயிட்டார், அடிமையாகி விட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு வந்து பரவாயில்ல பேசப்பட்டு இருக்கு. அதே போல தான் இப்போ வந்து தேமுதிக வந்து திமுகவுக்கு அடிமை ஆயிடுச்சு அப்படிங்கிறது சொல்லப்படுது. கண்டிப்பாக வரக்கூடிய 2026 தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை வந்து தேமுதிகவுக்கு இருக்கும் என்பது எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. அரசியல் களம் அதிர்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னும் 3 மாதத்திலே இருக்கக்கூடிய இந்த தேர்தலை வந்து நோக்கி இப்போ கட்சிகள் வந்து பல இதை அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே வந்து போட்டிருக்கிற திமுகவும் சரி, பரிசு தொகை அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து ஏடிஎம்கே வந்து பிளேட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை வந்து முன்னெடுக்க போறாங்க பொறுத்திருந்த நாமளும் பார்க்கும். மீண்டும் வந்து இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.